பொய்த்துதிர் வாழ்தலின் சாதல் அரங்கூறும் ஆக்கம் தரும். என்னடா எடுத்த உடனே திருக்குறளை சொல்லி ஸ்டார்ட் பண்றேன்னு யோசிக்கிறீங்களா? ஆமா, இப்போ இந்த திருக்குறள் தான் வந்து சோஷியல் மீடியாலே ரொம்பவே ஒரு பேசு பொருளான விஷயமா இருக்கு. இந்த திருக்குறளை யார் சொன்னா, எதுக்காக சொன்னாங்க, இந்த திருக்குறளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நம்ம ஜெம் சினிமாஸ்ல விரிவா பார்க்கலாம். இது உங்கள் ஜெம் சினிமாஸ், நான் உங்கள் விஜேபி. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்திய அளவிலேயே ரீசெண்ட் டேஸில் ரொம்பவே நிறைய ஒரு போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. எதுக்கெடுத்தாலும் போராட்டம், நமக்கான உரிமை கேட்கறதுக்காக போராட்டம் அப்படின்னு நிறைய போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில் நேற்றுக்கு திமுக சார்பில் காவிரி நீரை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறதுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க. அந்த போராட்டம் ஆகஸ்ட் 3 நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க. அந்த வகையில் நேற்றுக்கு தஞ்சாவூர்ல தான் அந்த போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தின் வெளிப்பாடா அதுல உதயநிதி ஸ்டாலின் சில விஷயங்கள் எல்லாம் பேசியிருந்தாங்க. அதனால இன்னைக்கு அவர் வந்து கைதும் செய்யப்பட்டிருக்காரு. ஓகேங்களா? இப்போ அவங்க கைது செய்யப்பட்டதுல இருந்து நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஆதரவும் தெரிவிக்கிறாங்க, நிறைய பேர் வந்து அதற்கு எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க. அதாவது கைது செஞ்சது சரிதான்னு சொல்றவங்க இருக்காங்க, கைது செஞ்சது தப்புன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அதுல நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. கட்சிகள் காரங்களா இருக்கட்டும், நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லிருக்காங்க. இப்ப குஷ்பு அவங்க கூட வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது கைது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பேசுறது தப்பு, நீங்க ஒரு தலைவரா இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசக்கூடாது, வார்த்தையை பார்த்து பேசணும். நீங்க வந்து பகிரங்கமா அந்த ஆள் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும், நீங்க யாரை குறிப்பிட்டு பேசுனீங்களோ அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தரப்புல இருந்து ஒவ்வொரு ஆதரவு குரல்களும் எதிர்ப்பு குரல்களும் பல்வேறு போராட்டங்களும், நேற்றுக்கு அவர் ஒரு போராட்டத்துக்கு போனா இன்னைக்கு அவருக்காக ஒரு போராட்டம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பல்வேறு போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ற மாதிரி இன்னொரு விஷயம் இப்ப சோஷியல் மீடியால பேசு பொருளா இருக்கு. அது என்னன்னா ஒருத்தர் கொடுத்த இந்த ட்வீட் தான். இந்த ட்வீட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு திருக்குறளை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அது என்ன திருக்குறள் அப்படின்னா, புறங்கூறி பொய்த்துதிர் வாழ்தலின் சாதல் அரங்கூறும் ஆக்கம் தரும். அதாவது இந்த திருக்குறள் என்ன பொருளை கொடுக்குது அப்படின்னா, பிறரை பற்றி புறங்கூறி அப்படின்னா அவங்க இல்லாத நேரத்துல அவங்கள பத்தி பின்னாடி பேசுறதா இருக்கட்டும், அவங்கள பத்தி இல்லாத விஷயங்களை பேசுறதா இருக்கட்டும், அது எல்லாமே மீன் பண்ணலாம். சோ பிறரை பற்றி புறங்கூறி பொய் சொல்லி வாழ்வதை விட மரணம் அடைவதே மேல், அப்படி வாழ்வதை விட நற்பெயர் பெற்று அறத்துடன் வாழ்ந்து அடையும் வாழ்க்கையே சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிவேதா பெத்ராஜ் அவங்க தான் சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு நடிகை, அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த நிவேதா பெத்ராஜும் உதயநிதி ஸ்டாலின் அவங்களுமே கூட வந்து பல்வேறு படங்கள்ல நடிச்சிருக்காங்க. நிறைய படங்கள்ல நிறைய பாடல்கள் வந்து ரொம்பவே ஹிட் ஆயிட்டு இருக்கு, அது வேற விஷயம். ஆனா இப்போ இந்த திருக்குறளை இவங்க ட்வீட் பண்றதுக்கான காரணம் என்ன, அதுதான் இப்போ எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இங்க ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு. நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடியுமே வந்து நிவேதா பெத்ராஜுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் வந்து பல்வேறு விஷயங்கள் போயிட்டு இருந்ததா வந்து நிறைய சோஷியல் மீடியாஸ்ல நம்ம பார்த்திருப்போம். அது எல்லாமே இல்லைன்னு அவங்க சொல்ற விதமா ஒரு ட்வீட்டையும் அவங்க முன்னாடியே பண்ணியிருந்தாங்க. இப்பவும் வந்து இவர் இங்க கைது செய்யப்பட்ட அதே நேரத்துல இங்க நிவேதா பெத்ராஜ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ட்வீட் தான் இப்ப வந்து பேசு பொருளா இருக்கு. ஒருவேளை இவர் தான் சொல்றாங்களா, இல்ல ஒருவேளை இவரை சொல்றாங்களா? இவர் அண்ட் மீன்ஸ் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒருவேளை இவங்க உதயநிதி ஸ்டாலின் அவங்கள மீன் பண்றாங்களா, இல்ல ஒருவேளை விஜய் அவர்களை, அதாவது முதலமைச்சர் விஜய் அவங்கள வேற ஏதாச்சும் வழியா சுத்தி சொல்ற மாதிரி சொல்றாங்களா அப்படின்ற கேள்விக்குறியும் வந்திருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்க யாரை சொல்ல வராங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸை நீங்க பதிவு பண்ணுங்க. இது மாதிரி இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துல கண்டிப்பா நம்ம சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் விஜேபி.